நாம எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அந்த பணத்தை விட மதிப்பு மிக்க சில விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எந்த காலத்திலையும் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை. உலகத்துல என்ன நடந்தாலும், பொருளாதாரம் தலைகீழா மாறினாலும் நீங்க மட்டும் கெத்தா சிங்க நடை போட்டு முன்னேறலாம். அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, நான் உங்கள் நண்பன் நேவர்ஸ். வெல்கம் டு தி சேனல் டாக் சீரிஸ் பாட்காஸ்ட். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு அஜய், இன்னொருத்தர் பேரு சாகில். அஜய் எப்படின்னா இந்த சிட்டி வாழ்க்கை, ஸ்டாக் மார்க்கெட், ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு ரொம்பவே அட்வான்ஸா யோசிக்கிற ஆளு. சாகில் ரொம்ப அமைதியானவர். அவருக்கு அந்த கிராமத்து மண் மேல ஒரு தனி பாசம். அஜய் என்ன நினைச்சாருன்னா, காசை பேங்க்லயும் ஷேர்லயும் போட்டா மட்டும்தான் நாம பெரிய ஆளாக முடியும்னு நம்பினாரு. ஒரு கட்டத்துல தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்த நிலத்தை கூட வித்துட்டு சிட்டிக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. ஆனா காலம் ஒரு நாள் ஒரு பெரிய அடியை கொடுத்துச்சு. உலகமே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிச்சப்போ அஜய் சேர்த்த அத்தனை பேப்பர் பணமும் வெறும் குப்பையா மாற ஆரம்பிச்சது. பேங்க்ல இருந்து அவரால் தன்னுடைய சொந்த பணத்தை கூட எடுக்க முடியல. ஷேர் மார்க்கெட் புட்டுக்கிட்டு போச்சு. அப்போதான் அவருக்கு சாகிலோட ஞாபகம் வந்துச்சு. பதட்டத்தோட கிராமத்துக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. சிட்டி மக்கள் எல்லாம் சோத்துக்கு கஷ்டப்படுறப்போ சாகில் அங்க ஒரு ராஜ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு எந்த கவலையும் இல்ல, முகத்துல ஒரு தெளிவு இருந்துச்சு. அஜய் கேட்டாரு, எப்படி நண்பா, உலகமே அழுகுது, நீ மட்டும் எவ்வளவு நிம்மதியா இருக்கிறியே, எப்படி அப்படின்னு. அப்போ சாகில் சொன்ன அந்த 6 ரகசியங்கள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்களும் இந்த 6 ரகசியங்களை இல்ல 6 சொத்துக்களை உருவாக்கிட்டீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்தோட நிஜமான பணக்காரன். நம்பர் 1, விளைநிலம். சாகில் சொன்ன முதல் விஷயம் நிலம். ஆனா வெறும் பிளாட் போட்டு விக்கிற நிலம் கிடையாது. ஏதாவது ஒன்ன விளைவிக்கக்கூடிய நிலம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்பி வந்தவன மண் என்னைக்குமே கைவிடாது அப்படின்னு. இன்னைக்கு நாம கையில வச்சிருக்கிற அந்த பளபளப்பான ரூபாய் நோட்டுகளோ இல்ல பேங்க்ல இருக்கிற அந்த டிஜிட்டல் நம்பர்களோ ஒரு நிமிஷத்துல காணாம போகலாம். ஆனா நீங்க வாங்கி வச்சிருக்கிற ஒரு ஏக்கர் தரை இருக்குதுல்ல, அது என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணாது. உதாரணத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா காலத்துல யாருக்கிட்ட அதிகமா பணம் இருந்துச்சோ அவங்கள விட யாருக்கிட்ட 5 மாமரம் 10 தென்னை மரம் இருந்ததோ அவங்க தான் அந்த ஊர்லயே கெத்தா வாழ்ந்தாங்க. ஏன்னா ஊர்ல ஒரு பெரிய வறட்சி வந்தப்போ பணம் வச்சிருக்கிறவங்க பசியில வாடுனாங்க. ஆனா இந்த தோப்பு வச்சிருந்தவங்க அந்த காய்கறிகளையும் பழத்தையும் வித்து தங்களுக்கும் சாப்பாட்டை ரெடி பண்ணிக்கிட்டு மத்தவங்களுக்கும் உதவி செஞ்சாங்க. இப்போ இருக்கிற மிஷின் காலத்துல நாம எதையுமே போன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிடுறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த நெட்வொர்க் வேலை செய்யல இல்ல கடைகள்ல பொருள் வர்றது நின்னு போச்சுன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த லட்சக்கணக்கான பணம் வெறும் காகிதம் தான். அந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன தோட்டம், அதுல காய்க்கிற 4 கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், இதுதான் உங்களை ராஜாவாக்கும். வெளிநாட்டுல ஒரு முறை பெரிய பொருளாதார சரிவு வந்தப்போ ஒரு தையல் மிஷின் வச்சிருந்தவனும் தான் வீட்டுல தானியம் வளர்த்தவன் மட்டும்தான் யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்காம தலை நிமிர்ந்து வாழ்ந்தாங்க. அதனால நண்பா, ஒரு நிலத்தை வாங்கி போடணுங்கிறது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது உங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நீங்க கொடுக்கிற ஒரு உயிர் காக்கும் கவசம். பணம் கரைஞ்சிடும், ஆனா இந்த மண் உங்களை என்னைக்குமே வாழ வைக்கும். 2வது சொத்து தங்கம். தங்கம்ங்கிறது வெறும் நகை கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு கவசம். நம்ம ஊர்ல விசேஷம்னாலே உடனே ஞாபகம் வர்றது அந்த பளபளப்பான உலோகம் தான். ஆனா இதை வெறும் கழுத்துல போட்டுக்கிற அலங்கார பொருளா மட்டும் பார்க்காதீங்க. இது ஒரு யூனிவர்சல் பாஸ்போர்ட் மாதிரி. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நீங்க ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஓட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருதுன்னு வைங்க. நீங்க கையில வச்சிருக்கிற அந்த பணக்கட்டுகள் சில நேரத்துல அங்க வெறும் செல்லாத காகிதமா மாறலாம். ஆனா உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒரு சின்ன தங்க காசு இருக்குதுல்ல, அதை நீங்க உலகத்தோட எந்த மூளைக்கு கொண்டு போனாலும் அங்க இருக்கிற மனுஷங்க அதை அப்படியே ஏத்துக்குவாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தன்னுடைய பெட்டியில ஒரு 500 ரூபாய் நோட்டையும் 1 சவரன் தங்கத்தையும் வச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அந்த பழைய 500 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு கடைக்கு போனா கடைக்காரன் அதை ஒரு குப்பையில தான் போடுவான். ஆனா அந்த 1 சவரன் தங்கத்தை எடுத்துட்டு போனா இன்னைக்கு அதோடைய மதிப்பு எங்கேயோ போயிருச்சு. இதுதான் காலத்தை தாண்டிய வலிமை. உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வீழ்ந்தப்போ அங்க இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் தங்களுடைய சொத்து பத்துக்களை இழந்தாங்க. ஆனா யார் ஒருத்தர் செல்வங்களை சின்ன சின்ன தங்க கட்டிகளா மாத்தி தரைக்கடையில புதைச்சு வச்சிருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் மறுபடியும் தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க முடிஞ்சது. அரசாங்கம் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், ஏன் நாம புலங்குற
ரூபா நோட்டுகளுக்கு கூட ஒரு நாள் காலாவதி ஆகலாம். ஆனா இந்த இயற்கையான பொருளோட மதிப்பை யாராலும் குறைக்கவே முடியாது. அதனால ஆடம்பரமான கல்யாணத்துக்கோ இல்ல ஊர் மெச்சுறதுக்காகவோ தங்கம் வாங்காம உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு ஒரு எமர்ஜென்சி பேக்கப் மாதிரி இதை சேர்த்து வைங்க. இது ஒரு இரும்பு கோட்டை மாதிரி உங்களை காக்கும். இன்னைக்கு நீங்க போடுற ஒரு சின்ன முதலீடு நாளைக்கு உங்க சந்ததிக்கு ஒரு பெரிய நிழல் அமையும். 3. அத்தியாவசிய பொருட்கள் சார்ந்த தொழில். மூணாவதா சாகில் சொன்னது பிசினஸ். ஆனா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. சொகுசு கார் விக்கிறதோ இல்ல பெரிய பங்களா கட்டுறதோ முக்கியம் இல்ல. பிசினஸ் பண்றதுல ஒரு சூட்சமம் இருக்குங்க. நாம செய்யற தொழில் எப்படி இருக்கணும்னா, உலகம் தலைகீழா மாறினாலும் அந்த பொருளுக்கு டிமாண்ட் குறையவே கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ரொம்ப வசதியா இருக்கிறப்போ லேட்டஸ்ட் மாடல் போனையோ இல்ல பயங்கரமான டிசைனர் ட்ரெஸ்ஸையோ ஆசையா வாங்குவாரு. ஆனா ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது முதல்ல அவரு எதை வேணாம்னு சொல்லுவாரு? அந்த ஆடம்பரமான போனையோ இல்ல தேவையில்லாத மேக்கப் பொருளையோ தான் வேணாம்னு ஒதுக்கி வைப்பாரு. ஆனா அதே மனுஷன் கிட்ட ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலோ இல்ல பயங்கரமான பசி எடுத்தாலோ அவரு இப்போ ஆரோக்கியமான உணவை வேணா நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஊர்ல ஒரு பெரிய புயலோ இல்ல வெள்ளமோ வருதுன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல வைர நகை கடையோ இல்ல கார் ஷோரூமோ திறந்திருந்தா யாரும் அங்க போகவே மாட்டாங்க. ஆனா ஒரு சின்ன மளிகை கடைக்கோ இல்ல மெடிக்கல் ஷாப்புக்கோ தான் ஜனங்க கூட்டமா அலைமோதுவாங்க. ஏன்னா அதெல்லாம் மனுஷனோட அடிப்படை தேவை. அந்த தொழிலை செய்யறவங்க அந்த நேரத்துல தான் மற்றவங்களுக்கு உதவியாகவும் இருப்பாங்க. அதே சமயம் அவங்களுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படாம இருக்கும். இன்னொரு உதாரணம், ஒரு காலத்துல ஒரு பெரிய ஊர்ல எல்லாருமே பட்டு துணி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு வந்த ஒரு பொருளாதார மாற்றத்தால மக்கள் கிட்ட பணப்புழக்கம் குறைஞ்சு போச்சு. பட்டு துணி வாங்குறத எல்லாருமே நிறுத்திட்டாங்க. ஆனா அதே ஊர்ல உப்பு, பருப்பு, விளக்கெண்ணெய் வித்தவங்க மட்டும் எந்த கவலையும் இல்லாம இருந்தாங்க. ஏன்னா மனுஷன் சாகிற வரைக்கும் சமைக்காம இருக்க முடியாது. அதனால நண்பா, நீங்க ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைச்சா அது நிச்சயமா தேவைப்படும் பொருளா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சீசன் டைம்ல இருக்கிற பிசினஸ் மாதிரி இல்லாம வருஷம் முழுசும் மனுஷனோட உயிருக்கு ஆதாரமா இருக்கிற எந்த ஒரு சின்ன தொழிலையும் நீங்க கத்துக்கிட்டா நீங்க என்னைக்குமே ஒரு வெற்றியாளர் தான். இந்த உலகம் எவ்வளவுதான் டிஜிட்டலா மாறினாலும் வயிற்றுக்கு சோறும் உடம்புக்கு மருந்தும் இல்லாம யாராலும் வாழவே முடியாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்க முதலீட்டை அதுல போடுங்க. 4. நிலையான நாணயம். நம்ம நாட்டு பணம் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அது சரிதான். ஆனா புத்திசாலித்தனம் என்னன்னா நம்ம முதலீட்டை ஒரே இடத்துல வைக்காம பிரிச்சு வைக்கிறது தான். இதான் வாரன் பஃபட் சொல்றாரு, ஒரே கூடையில எல்லா முட்டைகளையும் வைக்க கூடாதுன்னு. நம்ம மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, என்ன பணம் வந்தாலும் அதை அப்படியே நம்ம ஊர் பேங்க்ல போட்டு வைப்போம். அதை தப்புன்னு சொல்லல, ஆனா புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? உங்க சேமிப்புல ஒரு பகுதியை உலகமே ஏத்துக்கிற ஒரு பலமான கரன்சில மாத்தி வைக்கிறது தான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு காலத்துல ஒரு நாட்டுல திடீர்னு அரசாங்கம் மாறி அவங்க ஊர் கரன்சியோட மதிப்பு அப்படியே பாதாளத்துக்கு போயிருச்சு. காலையில ஒரு மூட்டை பணத்தை கொடுத்தா கூட டீ கூட குடிக்க முடியாத நிலைமை அங்க வந்துருச்சு. ஆனா அதே ஊர்ல ஒருத்தர் மட்டும் ரொம்ப நிம்மதியா இருந்தாரு. எப்படின்னு பார்த்தா, அவர் தன்னுடைய லாபத்துல ஒரு சின்ன பகுதியை அந்த காலத்துல உலகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த பவுண்ட் அல்லது டாலர் மாதிரி கரன்சில அவருடைய பணத்தை மாத்தி ஒரு ஓரமா வச்சிருந்தாரு. அவருடைய ஊர் பணம் செல்லாம போனாலும் அந்த பத்திரமான பணம் அவரை ஒரு ராஜாவா வச்சிருந்துச்சு. இதை ஒரு சின்ன விளையாட்டு மூலமா புரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு படகுல போறீங்கன்னு வச்சுப்போம். அந்த படகுல ஒரு ஓட்டை விழுந்தா என்ன ஆகும்? மொத்தமா மூழ்கிடும்ல. ஆனா அதே நீங்க 4-5 சின்ன படகுகளை ஒன்னா கட்டி ஒரு கட்டுமரம் மாதிரி செஞ்சு அதுல பயணம் செஞ்சா ஒரு படகுல ஓட்டை விழுந்தாலும் மத்த 4 படகு உங்களை தாங்கி பிடிக்கும். அதே மாதிரி தான் பணமும். ஒரு குட்டி உதாரணம் சொல்றேன் கேளுங்க. முன்னாடி ஒரு பெரிய தீவுல மக்கள் தங்களுடைய உள்ளூர் நாணயத்தை மட்டும் நம்பி இருந்தாங்க. ஆனா கடல் கடந்து வியாபாரம் செஞ்ச ஒரு வியாபாரி மட்டும் அந்த தீவுல புழக்கத்திலே இல்லாத ஆனா உலகமே கொண்டாடுற வேறொரு நாட்டோட நாணயத்தை ரகசியமா சேமிச்சு வச்சிருந்தாரு. இது இல்லீகலான விஷயம் தான், ஆனா அது எப்படி அவருக்கு கை கொடுக்குதுன்னு நான் சொல்றேன். அந்த தீவுல ஒரு பெரிய பஞ்சம் வந்தப்போ உள்ளூர் பணத்தை யாருமே வாங்கிக்கல. ஆனா அந்த வியாபாரி கிட்ட இருந்த அந்த இன்டர்நேஷனல் கரன்சியை எல்லாரும் ஆசையா வாங்கிக்கிட்டு அவருக்கு தேவையான பொருட்களை கொடுத்தாங்க. அதனால நண்பா, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஒரே பெட்டில பூட்டி வைக்காம உலக சந்தையில எதோட மதிப்பு நிலையா இருக்கோ அதுல ஒரு பகுதியை முதலீடு செய்யுங்க. இது உங்களுடைய பொருளாதார போர் கப்பலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஜின் மாதிரி செயல்படும். உலகம் எங்க போனாலும் உங்க செல்வம் மட்டும் கரையாம அப்படியே கெத்தா இருக்கும். 5வது சொத்து, ரியல் எஸ்டேட். இந்த உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் வந்துட்டு போகலாம். ஆனா மனுஷனுக்கு என்னைக்குமே மாறாத ஒரு தேவை தங்குற இடம். நீங்க ஒரு இடத்துல ஒரு 4 செங்கலை வச்சு ஒரு கட்டிடத்தை எழுப்புனீங்கன்னா அது வெறும் சிமெண்ட் கட்டிடம் கிடையாது. அது உங்களுக்காக வேலை செய்ய போற ஒரு பனைமரம். எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நீங்க ஒரு பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கீங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பணத்தோட வாங்கும் சக்தி குறைஞ்சு போகலாம். ஆனா நீங்க கட்டி வச்சிருக்கிற அந்த ஒரு கடையோ இல்ல ஒரு சின்ன அறையோ இருக்குதுல்ல, அதனுடைய மதிப்பு காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு காலத்துல ஒரு பெரிய
பெரிய நகரத்துல ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 4 சின்ன ஓட்டு வீடுகளை கட்டினாரு. அப்போ எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க, ஏன் இப்படி பணத்தை போட்டு முடக்குற அப்படின்னு. ஆனா ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஊர்ல பெரிய வேலை வாய்ப்புகள் வந்தப்போ வெளியூர்ல இருந்து வந்த அத்தனை பேருக்கும் தங்கறதுக்கு இடம் தேவைப்படுச்சு. அப்போ அந்த ஓட்டு வீடுகள் தான் அவருக்கு மாசம் மாசம் ஒரு நிலையான வருமானத்தை கொடுத்துச்சு. வேலையே இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தா கூட அந்த வாடகை அப்படிங்கிற அந்த விஷயம் அவருடைய குடும்பத்தை ஒரு ராஜாவா வாழ வச்சது. உதாரணத்துக்கு ஒரு தீவுல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவர் சம்பாதிச்ச லாபத்தை எல்லாம் தங்கமாவோ இல்ல காசாவோ வைக்காம அங்கங்க ஒரு 4 குடோன்களை, அதாவது வேர் ஹவுஸை கட்டி வச்சாரு. ஒரு கட்டத்துல அந்த தீவு முழுக்க வியாபாரம் அதிகமாச்சு. மற்ற வியாபாரிகள் தங்களுடைய பொருட்களை வைக்க இடம் இல்லாம தவிச்சப்போ இவருடைய குடோன்கள் தான் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு. அந்த பொருட்கள் மேல விலை ஏறினாலும் இறங்கினாலும் இவருக்கு வர வேண்டிய அந்த இடத்துக்கான கூலி மட்டும் என்னைக்குமே குறையல. அதனால நண்பா, ஒரு நிலத்தை வாங்கி அதுல ஒரு கட்டிடத்தை எழுப்பணும்ன்றது நீங்க தூங்கும் போதும் உங்களுக்காக பணம் சம்பாதிக்கிற ஒரு வேலையாள் மாதிரி. உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் மனுஷன் தூங்குறதுக்கு ஒரு தரை வேணும், கடையை நடத்த ஒரு கூரை வேணும். அந்த தேவையை நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா நீங்க தான் அந்த பகுதியோட ராஜா. கடைசி சாகில் சொன்ன ரொம்ப முக்கியமான சொத்து அத்தியாவசிய திறன்கள். சாகில் சொன்னதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இதுதான். உங்ககிட்ட இருக்கிற நிலத்தை யாராவது பிடுங்கலாம், பணத்தை யாராவது திருடலாம், ஆனா உங்ககிட்ட இருக்கிற திறமைய யாராலும் திருட முடியாது. மற்ற சொத்துக்கள் எல்லாம் உங்க கைக்கு வெளியே இருக்கிறது, ஆனா இந்த வித்தை அப்படிங்கிறது உங்க ரத்தத்துல ஊறி போன ஒண்ணு. மற்ற 5 விஷயத்தையும் ஒரு இயற்கை சீற்றமோ இல்ல ஒரு கெட்ட நேரமோ வந்தா உங்களை விட்டு பிரிஞ்சிடலாம். ஆனா ஒரு மனுஷன் உங்க தலையை வெட்டுனா ஒழிய உங்க மூளைக்குள்ள இருக்கிற அந்த கை தொழில யாராலும் உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இப்போ ஒரு புது நாட்டுக்கு நீங்க ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட போறீங்கன்னு வச்சுப்போம். அங்க உங்களை யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா உங்களுக்கு ஒரு காரை ரிப்பேர் பண்ணவோ இல்ல ஒரு அழகான போட்டோ எடுக்கவோ இல்ல மத்தவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கவோ தெரிஞ்சா அந்த நிமிஷமே நீங்க அங்க ஒரு பிழைப்ப ஆரம்பிச்சிடலாம். உதாரணத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு பெரிய தச்சு தொழிலாளி இருந்தாரு. அவர் தன்னுடைய வாழ்க்கையில சேர்த்த பணத்தை எல்லாம் ஒரு விபத்துல இழந்துட்டாரு. அவர் வயசான காலத்துல என்ன பண்ணுவாருன்னு எல்லாரும் பரிதாபப்பட்டப்போ அவர்கிட்ட இருந்த அந்த மரவேலை செய்யற நுணுக்கம் அவரை கை தூக்கி விட்டுச்சு. அவர் வெறும் ஒரு உளிய வச்சு செஞ்ச ஒரு சின்ன கலைப்பொருள் சந்தையில பல மடங்கு விலைக்கு போச்சு. பணம் போனாலும் அந்த கை வேலைப்பாடு அவருக்கு மறுபடியும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துச்சு. இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் யுகத்துல புதுசா எவ்வளவோ விஷயங்கள் வருது. நேத்து இருந்த ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு பழசாயிடுது. அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு இடத்துல தேங்கி நிக்காம ஒரு வண்டியில போறப்போ எப்படி கியரை மாத்தி வேகத்தை ஏத்துறோமோ அதே மாதிரி உங்க அறிவையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பழைய காலத்து மெக்கானிக் வெறும் பெட்ரோல் வண்டியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா இப்போ வர்ற எலக்ட்ரிக் வண்டி காலத்துல அவரால் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஆனா அவர் அந்த புது மிஷினையும் எப்படின்னு கத்துக்கிட்டாருன்னா அவரு தான் அந்த ஏரியாவுக்கே குரு. அதனால நண்பா, நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தையல் வேலையா இருக்கட்டும், ஒரு டிரைவிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு மொழியை பேசுறதா இருக்கட்டும், எதையுமே குறைவா இடப்படாதீங்க. உங்க கை விரல்கள்ல இருக்கிற அந்த ஜாலமும் உங்க மூளையில இருக்கிற அந்த யுக்தியும் தான் உங்க வாழ்நாள் முழுக்க உங்களை காக்குற ஒரு பாதுகாப்பு படை. இதை பெருக்கிக்கிட்டே இருங்க, உலகம் உங்க காலடியில வந்து நிற்கும். கடைசியா சாகில் ஒரு பெரிய ஆச்சரியத்தை அஜய்க்கு கொடுத்தாரு. அஜய் தன்னுடைய நிலத்தை விற்க சொன்னப்போ சாகில் அதை விற்கவே இல்லை. தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அந்த நிலத்தை அஜய் பேர்லயே பாதுகாத்து வச்சாரு. கஷ்ட காலத்துல உனக்கு இதுதான் நண்பா உதவும் அப்படின்னு அந்த நிலத்தோட பத்திரத்தை கொடுத்தப்போ அஜய் கண் கலங்கிட்டாரு. நண்பா, நாமளும் அப்படித்தான். இன்னைக்கு நாம ஓடுற ஓட்டம் எல்லாம் ஒரு பேப்பர் பணத்துக்காக மட்டும் இருக்க கூடாது. மேல சொன்ன இந்த 6 விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. குறிப்பா உங்க மேல முதலீடு செய்யுங்க. நிறைய நல்ல புத்தகங்களை படிங்க, அறிவை வளர்த்துக்கோங்க. அறிவும் திறமையும் இருந்தா நீங்க எந்த போர் வந்தாலும் எந்த பஞ்சம் வந்தாலும் ஒரு வெற்றியாளனா நிப்பீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டம் தான். ஆனா அந்த போராட்டத்துல நாம ஜெயிக்கணும்னா சரியான ஆயுதங்களை கையில் எடுக்கணும். இந்த 6 சொத்துக்களும் தான் உங்களுக்கான ஆயுதம். பயத்தை தூக்கி போடுங்க, தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. நீங்க நினைச்சா உங்களால எதையும் சாதிக்க முடியும். இந்த உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோல அவ்வளவுதான். நீங்க தொழில் செய்ய ஆசையா இருக்கிறீங்க இல்ல தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த பதிவுல நான் உங்களுக்கு முழுக்க ஒரு தொழில் முனைவோருக்கான யுக்திகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நெவர்ஸ்.